ஹாய், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சூப்பரான பருப்பு ரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. மல்லி 1.5 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் பெப்பரை எடுத்துக்கோங்க. ஜீரகம் 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. காஞ்ச மிளகா உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா வறுத்து விட்டுக்கலாம். நல்லா அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நீங்கள் கருகிராமல் வறுத்து எடுத்துக்கோங்க. இது எல்லாமே நல்லா வறுபட்டதுக்கப்புறமா நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் திருவுன தேங்காய் ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. எண்ணெய் எதுவுமே ஊற்ற தேவையில்லை. நீங்கள் அந்த ட்ரையாகவே அதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இது எல்லாமே நல்லா ரெடி ஆகிடுச்சு. இது அப்படியே கூலாகட்டும். நெக்ஸ்ட்டு துவரம் பருப்பு நான் ஒரு 1/2 கப் அளவுக்கு எடுத்துருக்கிறேன். இதை நீங்கள் குக்கரில் ஆட் பண்ணிக்கோங்க. கூட இதுக்கு மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் மட்டும் சேர்த்துக்கோங்க. இது ஒரு 3லேருந்து 4 விசில் வர வரைக்கும் இதை நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்லா கொலைய வேகணும். நெக்ஸ்ட்டு இது நல்லா ஆறிடுச்சு. இதை நம்ம மிக்சியில் போட்டு அடித்து எடுத்து வச்சுக்கலாம். ரெடி ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கிட்டால் போதும். இது அப்படியே ஓரமாக இருக்கட்டும். நெக்ஸ்ட் புளி நீங்கள் ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்துக்கோங்க. நல்லா இந்த மாதிரி கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன், ஃபில்டர் பண்ணிவிட்டு. இது கூட நான் ஒரு 2 தக்காளி ஆட் பண்ணுறேன். தக்காளியை ஆட் பண்ணி நல்லா கையாலேயே மசிச்சு விட்டுக்கோங்க. இந்த தக்காளி நம்ம மிக்சியில் கூட ஒரு சுற்றி எடுத்துக்கலாம். ஆனால் அது கையில் நீங்கள் அந்த மாதிரி பிழிஞ்சு விட்டு செய்யும்போது உங்களுக்கு நல்ல டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இது புளி தண்ணி ரெடியாக இருக்குது. பருப்பும் நல்லா வெந்துருச்சு. இதை நல்லா குலைவாக இருக்கணும். அதுக்காக நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. அந்த சூடோடையே மசிச்சிங்கன்னா தான் நல்லா உங்களுக்கு மசிச்சு வரும். அதுவும் உரமாக இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு இன்னொரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். அதில் இது ரெண்டும் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கடுகு உளுந்து ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு நல்லா வெடிச்சதுக்கப்புறமா காஞ்ச மிளகா 2 கிள்ளி போட்டுக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அப்புறமா கொஞ்சமாக பெருங்காயத்தூள் அந்த எண்ணெயிலேயே நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம கரைச்சி வச்ச அந்த புளி தண்ணியை இதில் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்ததுக்கப்புறமா இப்போ ஒரு மூடி போட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு இதை லைட்டாக ஒரு கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம். கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச அந்த பவுடர் இருக்குல்ல, அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம். அந்த அரைச்ச பவுடரோட இந்த புளி எல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம வேக வச்ச அந்த பருப்பையும் இதில் நம்ம கடைசியாக ஆட் பண்ணிக்கலாம். அந்த தண்ணியோடையே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா கெட்டியாக இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் தண்ணி தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம். அதில் ரொம்ப கெட்டியாக இருந்தாலும் நல்லா இருக்காது. ஸோ தண்ணி நீங்கள் நிறையாவே ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம் கடைசியாக. எல்லாம் சேர்ந்து லைட்டாக ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஃபைனலாக நீங்கள் இதில் கொத்தமல்லி ஆட் பண்ணிடுங்க. ஸோ அவ்வளோதாங்க, நம்மளுடைய பருப்பு ரசம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி ரசம் வச்சுட்டு நீங்கள் நான்வெஜ்ஜோ இல்லை உருளைக்கிழங்கு இந்த மாதிரி ஏதாவது வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். ஸோ இது போல் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.